வரவேற்கிறோம். இது வெல்லப்போவது யாரில் IPL அரசியல். கிரிக்கெட் ஒரு மதமாகவே மாறி போயிட்ட இந்த தேசத்துல கிரிக்கெட் ஒரு மதம்னா அதுல சூப்பர் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் தமிழகத்தில் வாழக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதை ஒரு வழிபடுற முறை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழர்கள் பெரிதும் நேசித்த ஒரு அணி இப்போ IPL இல்லை. இது சாதாரண நடந்திருந்தா ஒரு நிகழ்வா இருந்தா சரி அப்படின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் இதற்கு பின்னர் ஒரு வலை பின்னப்பட்டிருக்குமோ, யாரோ ஒரு நெட்வொர்க்கை திட்டமிட்டு இயக்கி இதை நடத்தியிருப்பாங்களோ அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பது ஒரு ஆவணம். அது லலித் மோடிக்கும் இங்கே இந்த வழக்கு நடத்தியவர்களுக்கும் இடையில நடந்த மெயில் கான்வர்சேஷன்ஸ். இந்த ஆவணங்கள் நமக்கு தந்தி டிவிக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆவணங்களை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நேற்று ஒரு ஆவணத்தை பார்த்துருந்தோம். அது மிக முக்கியமான ஒரு ஆவணம். லலித் மோடி ஹரிஷ் சால்வேக்கு அனுப்பியிருந்த அந்த மெயில். அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஹரிஷ் சால்வே யார்? இந்த கேஸை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போன ஒருத்தர், இந்த கேஸோடைய முக்கியமான சூத்திரதாரி. அவருக்கு லண்டன்ல இருந்து லலித் மோடி 28 மார்ச் 2014 அனுப்பின இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் அவர் சொல்லியிருந்த விஷயங்கள் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழகம் முழுவதும். அது மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே இந்த மெயில் கான்வர்சேஷன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் லாபி அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு. ப்ளீஸ் டு நாட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் தமிழ் லாபி. இந்த இடத்துல தமிழ் லாபி அப்படின்னு எதை அவர் குறிப்பிடுறார் அப்படின்றது முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் BCCI தடை செய்யப்பட்டு லண்டன்ல இருக்கக்கூடிய ஒருத்தவர் எப்படி BCCI அமைக்கக்கூடிய கமிட்டியில யார் யாரெல்லாம் இடம்பெறலாம் அப்படின்றத சொல்ல முடியும் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியை எழுப்பது. அவர் இந்த மெயிலில் சொல்லியிருக்காரு, சஷாங்க் மனோகர் இந்த கமிட்டியில கண்டிப்பாக இடம்பெறணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியும். அவர் கொண்டு வந்தாங்கன்னா மற்றவங்களெல்லாம் கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் சௌரவ் கங்குலியை கொண்டு வாங்க, சுனில் கவாஸ்கரை கூட்டிட்டு வாங்க, சுனில் கவாஸ்கர் இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா கொஞ்சம் பணத்தை எதிர்பார்ப்பார் அப்படின்ட்டு பல கருத்துக்களை முன் வச்சு பல கேள்விகளையும் அந்த இடத்துல லலித் மோடி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றாரு, டோன்ட் கன்ஸ்டியூட் கமிட்டி வித் நோ டீத். ஒரு பிடிப்பு இல்லாமல் இந்த கமிட்டியை அமைச்சிடாதீங்க. நான் இந்த கேமை 21 வருஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைகள் மிகப்பெரிய சந்தேகங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்கு. அந்த சந்தேகங்கள் தான் அடுத்தடுத்த விஷயத்தை கேள்வி கேட்க வச்சிருக்கு. இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக செயல்பட்டிருக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு நாம வெளியிட போற ஆவணமும் இன்னும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்பலாம். காரணம் என்ன அப்படின்னா, வழக்குடைய சூத்திரதாரியை யார் இயக்குனாங்க அப்படின்றது இந்த ஆவணத்தின் மூலமா தெளிவா தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முதல் ஆதாரம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்து இந்த தருணம் மிக முக்கியமானது. காரணம், தந்தி டிவிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆவணத்திலேருந்து அடுத்த ஆவணத்தை வெளியிட இருக்கும். இதை தெளிவாக ரிவீல் பண்ணுறதுக்காக நம்மளுடைய சிறப்பு விளையாட்டு செய்தியாளர் மோகன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர் இந்த அடுத்த ஆதாரத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, யாருக்கும் இடையிலான உரையாடல், இதில் யார் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, இது என்ன மாதிரியான விஷயங்களை அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் தெளிவாக சொல்ல இருக்காரு. மோகன் என்ன சொல்றார் அப்படின்றத கேட்டுட்டு வந்து அடுத்த ஆவணத்தை குறித்து இன்னும் விரிவாக பேசலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது லலித் மோடிக்கும் ஸ்வதீப் ஹோராவுக்கும் இடையில் நடந்த இமெயில் கான்வர்சேஷன் பற்றி தான். இதில் ஸ்வதீப் ஹோரா அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் லலித் மோடியோட லீகல் அட்வைசர். இந்த இமெயிலில் எந்த மாதிரியான பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, ஸ்வதீப் ஹோரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு நான் ஆதித்ய வர்மாவை பார்த்தேன், அவர் தனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா இதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மும்பை நீதிமன்றத்திற்கு போக வேண்டியதற்கான டிக்கெட்ஸ், அதாவது ஏர் டிக்கெட்ஸும் தேவை, அதற்கான செலவையும் லலித் மோடி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத ஆதித்ய வர்மா சொன்னதா ஸ்வதீப் வர்மா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் பார்க்க போனோம் அப்படின்னா, இதுக்கு லலித் மோடி எந்த மாதிரியான ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆதித்ய வர்மாவோட தேவையை உடனடியாக பூர்த்தி செய்யுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உடனடியாக இந்த பிரச்சனைக்கான தீர்வை காணுங்க அப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, ஆதித்ய வர்மா அப்படிங்கிறவர் பீகார் கிரிக்கெட் அசோசியேஷன், அதாவது BCCI அங்கீகரிக்கப்படாத ஒரு கிரிக்கெட் சங்கத்தை சேர்ந்தவர். அதன் காரணமாக ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இவர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு என்ற பெயரில் BCCIக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கலாம். அதற்கு பின்னாடி இருந்து லலித் மோடி ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆவணங்கள் உறுதிப்படுத்துது.
இன்னைக்கு நம்ம பார்த்த ஆவணத்துல மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது லலித் மோடி ஸ்வதீப் ஹோராக்கு அனுப்பிச்சிருந்தக்கூடிய அந்த மெயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதில் அவர் தெளிவாக சொல்றாரு. ஸ்வதீப் ஹோரா முதல்ல கேட்கிறாரு, ஐ ஸ்போக் டு ஆதித்யா வர்மா. அவர் வந்து இப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ல இருக்காரு, லாயருக்கு பணம் கொடுக்கவும் மற்ற விஷயத்துக்கும் பணம் வேணும் அப்படின்றத அந்த இடத்துல ஆதித்யா வர்மா கேட்டதா ஸ்வதீப் ஹோரா சொல்றாரு. அதற்கு லலித் மோடி சொல்லியிருக்கக்கூடிய பதில் ரொம்பவே முக்கியமானது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எங்க இருக்க, நான் ஆதித்யா வர்மாக்கு பேசினேன், அவருக்கு உடனடியாக பேசு, நீ அவரோட போனை எடுக்க மாட்டேங்கிறியா, இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் உடனே ஃபிக்ஸ் பண்ணு, as soon as possible call him அப்படின்றத சொல்லிட்டு what needed அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ, understand what's needed அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. இது யாருக்கு தேவையானது, என்ன தேவையானது அப்படின்றத அடுத்தடுத்த ஆவணங்கள்லையும் பார்க்க இருக்கோம். அடுத்த ஆவணம் இன்னும் இந்த ஐபிஎல் வழக்கில் திகில் ஊட்டக்கூடிய, அதிர்ச்சி ஊட்டக்கூடிய பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் நம்பலாம். அடுத்த ஆவணத்தோடு மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன்.